ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரூச் ஒர்க் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ளவுஸில், நியூ ப்ளவுஸில் வந்து ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓல்டு ப்ளவுஸாக இருந்தாலும் நல்லா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன், அதாவது குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி லீவ் சீக்வன்ஸ் வந்து பிக் லீவ் சீக்வன்ஸு, இந்த மாதிரி பெரிய லீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன லீவ் சீக்வன்ஸு, இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ₹1 காயின் எடுத்துகிட்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ₹1 காயின் யூஸ் பண்ணி, இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப்பு, ஒரு சர்க்கிளுக்கும் 1/2 இன்ச் கேப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அடுத்து திலகம், அடுத்து ஸ்கொயர், அடுத்து திலகம், அடுத்து ஸ்கொயர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை ஃபில் பண்ணணும்னா, பிக் லீஃப் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கொயரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திலகமுக்கு கொடுத்துருக்க இந்த சின்ன ஸ்டோன்ஸ், சின்ன லீஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு திலகம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் சின்னதாக நம்ம ஃபில் பண்ணால் போதும். இது ரெண்டும் பெரிய மோட்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி இது ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ நான் நார்மல் நீடில் த்ரெட்டு கோத்து எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் த்ரெட்டு கோத்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் நீடில், ரொம்ப சின்ன சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ எங்கேருந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கார்னரில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோன்னா, இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸ்டோனோட இந்த எட்ஜ், இந்த ரெண்டு எட்ஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டோனை ஃபஸ்ட்டே நான் ஒட்டிட்டேன். அதனால் நம்ம திரும்பவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த காதில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த எட்ஜில் இந்த மாதிரி நூலை உள்ளே கொடுத்து எடுத்து இந்த ஹோல் வழியாக ஆப்போசிட் ஹோலுக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்து இந்த மாதிரி நீடியில் எடுத்துட்டு அப்படியே அதோட பிளேஸில் அடியில் திணிச்சிருங்க. ஃப்ரேம் வந்து 8 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து இந்த கார்னரில் அதே மாதிரி குத்திக்கிறேன். நூல் வந்து நீங்கள் மேக்ஸிமம் சேம் கலர் நூல் யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் என்ன கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரு. என்கிட்ட வந்து இந்த கலர் நூல் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கலரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவையாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டோனை வந்து ஒரு தடவையாவது ஸ்டிச் பண்ணிக்கணும். தென் இந்த இடம் எட்ஜின்றதுனால கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து டைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த எட்ஜஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த எட்ஜில் நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லீஃப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு சின்ன லீஃபு, அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒரு டியூப் பீடு வந்து நான் ஆன்டிக் டியூப் பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பெரிய லீஃபு, அதுக்கு மேலே சின்ன லீஃபு, அதுக்கு மேலே டியூப் பீடு, இந்த காம்பினேஷனை நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி டைட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுங்க. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே நீடில் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு பக்கத்தில் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு பிக் லீஃபு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் லீஃப் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு டியூப் பீடு. கொடுத்து கரெக்டாக நீங்கள் உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீடியில் உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நல்லா இந்த மாதிரி இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த சின்ன லீஃபில் இருக்க ஹோல் வழியாக போய் பெரிய லீஃப்க்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன்றும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கேப்பில் தேர்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு செமி சர்க்கிள் ஷேப்புக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளாஷ் ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து சின்னது,
அடுத்து ஒரு டியூப் பீடு கொடுத்து கரெக்டா நம்ம வந்து உள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி த்ரெட்டை உள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஷேப்பை வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா அப்படி நகர்த்தி. ஸோ இப்போ 3 பெட்டல் கொடுத்தேன் இல்லையா? இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்க மாதிரியே அடுத்து ஒரு 3 பெட்டல் இல்லைன்னா 4 பெட்டல் இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். சுற்றி ஃப்ளவர் கொடுத்துட்டு இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்பர் ஃப்ளவர் கொடுக்கும்போது நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம சின்ன லீவ்ஸ் கொடுப்போம். லெஃப்ட் சைடு தான் வந்து நம்ம நம்பர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நான் வீடியோ பாஸ் பண்ணியிருந்தேன், மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் குட்டி லீவ்ஸு, ஐ ஷேப் லீவ்ஸ், குட்டி லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், பட் ஒன்னோட ஒன்று இடிக்காத அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான், கரெக்டாக பார்த்து கொடுத்தோன்னா வந்துடும். அடுத்து 2வது லீஃபு. ரெண்டாவதும் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த கேப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும் ரொம்ப கேப் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங் மாதிரி வரணும் லீஃபு கரெக்டாக. ஸோ இதே மாதிரியே சுற்றி லீஃப் ஃபுல்லாக கொடுத்துடலாம். அங்கே டபுள் லீஃப் கொடுத்தோம், இங்கே சிங்கிள் லீஃப் கொடுக்குறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதே மாதிரி இந்த செமி சர்க்கிள் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக கொடுக்கும்போது இந்த கிளம்சினஸ் இல்லாத நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஸ்லாண்டிங்கில் வச்சு அழுத்தி ஒரு கையால் பிடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கிளம்சினஸ் இல்லாத வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த சுற்றி இருக்க கேப்பில் வந்து நான் நம்பர் ஃப்ளவர் கொடுக்குறேன். இந்த இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி நம்பர் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது கலர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மேலே நீங்கள் நம்பர் பீடு கொடுக்கலாம், லைலா ஃப்ளவர் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து லோரியல் கொடுக்குறேன். லோரியலை லைட்டாக நகர்த்திட்டு நம்பர் பீடுக்குள்ளே லோரியலை நகர்த்திட்டு நம்பர் ஃப்ளவருக்குள்ளே வந்து நான் நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ஒரு ஃப்ளார் வந்து அதில் ஸ்லாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இருக்கணும். சேம் ப்ரொசீஜரில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளவரு, அதுக்கு மேலே ஒரு லோரியல். லோரியலை லைட்டாக நகர்த்திட்டு நம்பர் ஃப்ளவர் கொடுத்துட்றேன். அகைன் ஒன் மோர் கேப் இந்த சைடில் இருக்க கேப்பில். அவ்வளோதான். நீட் ஃபினிஷிங்கில் சூப்பராக சிம்பிள் அண்ட் நீட் ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ எண்டு நாட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு
இப்போ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நூலை நல்லா அந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக கீழேருந்து லைட்டாக குத்தி மேலே எப்போவுமே நம்ம எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி. நீடில் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம நூலில் எப்படி நீடில் மேலே நூலை சுற்றுவோமோ அதே மாதிரி ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு கரெக்டாக மேலே இழுத்துக்க வேண்டியதான். முடிச்ச நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க கீழே. இந்த டைட் பண்ணதோட விடாமல் கொஞ்சம் தூரத்துக்கு நூலை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிசுறு இருக்க நூலை 2ஆக பிரிச்சுக்கிட்டு நம்ம எப்பவும் போல் நார்மலாக எப்படி ஷூலேஸ் கட்டுறதுக்கு முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி ஒரு 2-3 முடிச்சு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இன்னும் டைட்டாக நிற்கும் அது. ஏன்னா நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தானே பண்ணியிருக்கோம் அதனால். அவ்வளோதான். இப்போ ஃப்ரேமை நம்ம கழட்டி எடுத்துடலாம். பொறுமையாக கழட்டுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ளவுஸில் ஏதாவது கொஞ்சம் டேமேஜஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அயன் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிரும். ஸோ ப்ளவுஸோட ரைட் சைடில் மட்டும் இந்த டிசைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் ப்ளவுஸை விரித்து வச்சு ஒரு வீடியோ போடுறது நான் ஷார்ட்ஸில் போடுறேன். தேங்க்யூ.